த லயன் கிங்ங்கிற மூவில வந்து ஸ்கார் வந்து ஒரு கொடூரமான வில்லன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அந்த ஸ்காருக்கு ஒரு நல்ல சைடு இருக்குங்கிறத நமக்கு முஃபாசாவோட ஸ்டோரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் முஃபாசா வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க காட்டுல வந்து முதல்ல மழை பெய்யுது. அந்த வெள்ளத்துல சிக்கி அது ஃபேமிலி கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த முஃபாசாவை காப்பாத்தினதே நம்ம டாக்காவும் டாக்காவோட அம்மா இஷையும் தான். டாக்கானா வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்காரோட ரியல் நேம் தான் வந்து டாக்கா. டாக்கா வந்து பார்த்தோம்னா அதுக்கு ஒரு நல்ல சகோதரனும் ஒரு நல்ல நண்பனும் வேணும்னு சொல்லி முஃபாசாவை வந்து கூடயே வச்சுக்கணும்னு நினைக்குது. ஸோ என்னதான் டாக்கா ஆசைப்பட்டாலும் டாக்காவோட அப்பா வந்து இதை ஏத்துக்கிற மறுத்தாரு. ஏன்னா அந்நியர்களை வந்து உள்ள சேர்க்கக்கூடாதுன்னு டாக்காவோட அப்பா வந்து தலைவனா ஒரு முடிவெடுத்தாரு. இதான் முஃபாசா வந்து நான் அந்நியர்கள் இல்ல, நான் என் கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன்னு சொல்லியும் ஒபாசி வந்து அதை ஏத்துக்கிறவே இல்ல. சோ டாக்காக்கு வந்து முஃபாசா மேல இருந்த அன்புனாலையும் பாசத்தினாலையும் ஒபாசியான அவங்க அப்பா கிட்ட ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்குது. இருந்தாலும் அந்த காட்டோட தலைவனா வந்து ஒபாசி வந்து முஃபாசாக்கு வந்து ஒரு போட்டி வைக்குது. சோ அந்த போட்டியில தோத்த ஒபாசி வந்து முஃபாசாவை சாப்பிட்டுறேன்னு சொன்னதுனாலவே டாக்கா வந்து அந்த போட்டியில முஃபாசாக்கு விட்டு கொடுத்து முஃபாசாவை ஜெயிக்க வைக்குது. ஃபைனலா முஃபாசா வந்து அந்த போட்டியில ஜெயிச்சதுனாலவே ஒபாசி வந்து முஃபாசாவை அந்த காட்டுல இருக்க வந்து சம்மதிக்குது. ஆனா அதுலயும் ஒபாசி வந்து முஃபாசாக்கு வந்து ஒரு கண்டிஷன் வைக்குது. எப்பவுமே பெண் சிங்கங்கள் கூட மட்டும்தான் இருக்கணும், ஆண் சிங்க கூட்டத்து கூட வந்து இருக்கவே கூடாதுன்னு. ஆனா அதையும் வந்து முஃபாசா ஏத்துக்கிறது. இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா பெண் சிங்கங்கள் தான் எப்பவுமே வேட்டைக்கு போய் சுறுசுறுப்பா இருக்கும். ஆனா ஆண் சிங்கங்கள் வந்து கூட்டத்தை பாதுகாத்துக்கிட்டு சோம்பேறியா தான் படுத்திருக்கும். சோ முஃபாசா வந்து பெண் சிங்கங்கள் கூட இருந்ததுனாலவே ரொம்பவே சுறுசுறுப்பாவும் வேட்டையாடக்கூடிய திறனையும் கத்துக்கிட்டு ரொம்பவே புத்திசாலியான சிங்கமா வளர்ந்து வந்தது முஃபாசா. ஆனா டாக்கா வந்து பார்த்தோம்னா ஆண் சிங்கங்கள் கூட இருந்ததுனாலவே எந்த ஒரு திறனையுமே கத்துக்கிறாம ரொம்பவே பயந்தாங்கோலியா இருந்தது. சோ எப்பவும் போல ஒரு நாள் ராணி ஏசியை வந்து முஃபாசாவுக்கு எப்படி வேட்டையாடணுங்கிறத வந்து கத்து கொடுத்துட்டு இருந்தது. சோ எப்படி வேட்டையாடணுங்கிறத கத்துக்கணுங்கிறதுக்கு வேண்டி டாக்கா வந்து அவங்க ரகசியமா ஃபாலோ பண்ணுச்சு. சோ அந்த நேரம் பார்த்து ரெண்டு வெள்ளை சிங்கங்கள் எங்கிருந்தோ வந்து ராணி ஏசியாவையும் முஃபாசாவையும் கொல்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுதுங்க. சோ இதை பார்த்த டாக்கா வந்து ரொம்பவே பயந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணிருச்சு. ஆனா முஃபாசா வந்து அதுல ஒரு வெள்ளை சிங்கத்தை கொண்டு ராணியான ஏசியாவை வந்து அந்த சிங்கத்துக்கிட்ட வந்து காப்பாத்திருது. சோ இதை வந்து ராணி வந்து ஒபாசியான ராஜா கிட்ட போய் சொல்லவும் ஒபாசி வந்து முஃபாசாவை வந்து ரொம்பவே பாராட்டுறாரு. அண்ட் ராணி ஏசியா வந்து டாக்காவை தனியா கூப்பிட்டு நீ வீரனாகக்கூடிய தருணம் வந்து கண்டிப்பா வரும்னு சொல்லி அட்வைஸும் பண்றாங்க. சோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா முஃபாசா வந்து அதோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி பக்கத்துல அந்த வெள்ளை சிங்கங்களோட கூட்டம் இருக்கிறத முஃபாசா வந்து கண்டுபிடிக்குது. அண்ட் அந்த சிங்க கூட்டத்தை வந்து பார்த்தோம்னா கைரோஸ்ங்கிற ஒரு கொடூரமான சிங்கம் வந்து தலைமை தாங்கிட்டு இருந்துச்சு. சோ முஃபாசா வந்து கொன்னது கைரோஸ்ங்கிற இந்த சிங்கத்தோட பையங்கிறதுனாலவே கைரோஸ் வந்து முஃபாசாவை கொல்ல வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்துச்சு. சோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கூட்டத்தோட தலைவர் ஒபாசி வந்து தன்னோட சந்ததியை காப்பாத்த டாக்கா வந்து அந்த காட்டை விட்டு வெளியேற சொல்றாரு. ஏன்னா கைரோஸோட சிங்க கூட்டங்கள் வந்து ஒபாசியோட கூட்டத்தை விட ரொம்பவே அதிகமாகவும் ரொம்பவே ஆக்ரோஷமாகவும் இருந்தது. சோ அதுக்காகவே ஒபாசி வந்து டாக்காவை வந்து கூட்டத்தை விட்டு வெளியேற சொல்லுது. சோ அங்கிருந்து தப்பிச்சு முஃபாசாவும் டாக்காவும் வெளிவந்த நேரத்துல தான் கைரோஸோட சிங்க கூட்டங்கள் வந்து ஒபாசியோட சிங்க கூட்டங்கள்ல உள்ள எல்லா சிங்கத்தையுமே கொன்றுதுங்க. சோ இது தெரியாம அங்க இருந்து தப்பிச்சு வந்த டாக்காவும் முஃபாசாவும் அவங்கள மாதிரியே வெள்ளை சிங்கங்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த சராபியவும் சாசோவையும் மீட் பண்றாங்க. சோ அந்த நேரத்துல தான் ரொம்பவே டிஃபரெண்டா இருந்ததுனால தன் கூட்டத்துல இருந்து வெளியேற்றப்பட்ட ரஃபிக்ங்கிற பஃபும் குரங்கையும் வந்து இவங்க மீட் பண்றாங்க. ரஃபிக் வந்து பார்த்தோம்னா யார் சொல்றதுமே கேட்காம மிலேலேவை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. மிலேலேங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா அதிகமான நீரும் அதிகமான இறை விலங்குகளும் அது மட்டும் இல்லாம அதிகமான வளமும் வாய்ந்த ஒரு கற்பனை இடம் தான் இந்த மிலேலே. சோ அந்த கற்பனையான இடத்துல அந்த ஃபரூக்கிங்கிற பஃபுன் வந்து நோக்கி போய்கிட்டு இருக்கு. சோ இதை கவனிச்ச முஃபாசா வந்து அந்த பஃபூனை ஃபாலோ பண்ணி போறதுக்கு வந்து முடிவு பண்ணுது. சோ இவங்க கூடவே டாக்கா சராபி சாசு இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமா 5 பேருமே அந்த கற்பனையான மிலேலேங்கிற இடத்தை நோக்கி பயணத்தை வந்து தொடர்ந்தாங்க. அண்ட் கரெக்டா அந்த டைம்ல வந்து டாக்காக்கு சராபி மேல வந்து லவ் வந்துரும். இந்த டாக்கா வந்து சராபி கிட்ட சொல்லலாம்னு நினைக்கும் போது அந்த வெள்ளசிங்க கூட்டங்கள் வந்து இவங்களை வந்து கண்டுபிடிச்சிரும். அண்ட் அந்த நேரம் வந்து சராபி வந்து தேனி கூட வந்து கலைச்சி யானை கூட்டத்தை வந்து செதற விட்டு அவங்க வந்து தப்பிச்சிருவாங்க. அண்ட் என்னதான் அவங்க தப்பிச்சாலும் சராபி வந்து அந்த சிங்க கூட்டங்களுக்கு இடையில வந்து மாட்டிக்கிறோம். அண்ட் அந்த டைம் கரெக்டா முஃபாசா வந்து சராபியை வந்து காப்பாத்திரும். சராபி வந்து மயக்கத்துல இருந்ததுனாலவே யாரு காப்பாத்தினான்னு வந்து சராபிக்கு வந்து தெரியல. சோ சராபி வந்து யாரு என்னை காப்பாத்தினான்னு முஃபாசா கிட்ட கேட்ட உடனே டாக்கா வந்து சராபியா லவ் பண்றதுனால முஃபாசா வந்து டாக்காவை சொல்லிரும். ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதை தெரிஞ்சுக்கிட்ட சராபியை வந்து முஃபாசா கிட்ட கேட்கும்போது முஃபாசா வந்து நான் தான் உன்னை காப்பாத்தினு வந்து உண்மையை ஒத்துக்கிறோம். அதுக்கப்புறமா சராபியும் முஃபாசாவை லவ் பண்ணுவாங்க. சோ இங்கதான் வந்து டாக்கா வந்து வில்லனா மாறுறான். டாக்கா என்ன பண்ணுதுன்னு வந்து பார்த்தோம்னா முஃபாசாவை கொல்றதுக்கு வேண்டி அந்த வெள்ளை சிங்கங்களுக்கு வந்து அடையாளத்தை கொடுத்துக்கிட்டே வருது. சோ அந்த அடையாளத்தை வந்து ஃபாலோ பண்ணி கைரோஸ் வந்து முஃபாசாவை வந்து கண்டுபிடிச்சிருது. ஃபைனல் பேட்டில் முஃபாசாவுக்கு கைரோஸ்க்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது முஃபாசா வந்து சாகக்கூடிய நிலைமைக்கு வந்து போயிடும். அண்ட் அதை பார்த்தா டாக்காக்கு வந்து மனசை ஏத்துக்கிறாரு. அதனாலவே முஃபாசா வந்து டாக்கா அடிக்க வரும்போது முஃபாசாவை தள்ளி விட்டு அந்த அடியை வந்து டாக்கா வந்து அதோட ஃபேஸ்ல வந்து வாங்கிரும். ஃபைனலா வந்து பார்த்தோம்னா கைரோஸும் பாறையில மோதி வந்து இறந்துரும். அண்ட் இந்த சண்டையில முடிஞ்சதுக்கு அப்புறம் டாக்கா வந்து அது பண்ண துரோகத்துக்கு முஃபாசா கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அந்த துரோகத்தை டாக்கா வந்து மறக்க கூடாதுங்கிறதுக்காகவே முஃபாசா தான் டாக்காவுக்கு ஸ்காருங்கிற இந்த பேரை வைக்கும். சோ இதனாலதான் ஸ்கார் வந்து முஃபாசாவுக்கு வந்து ஒரு கொடூரமான ரிவெஞ்ச் வந்து லயன் கிங்ல வந்து கொடுத்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம சராபி மேல இருந்த லவ்னால சராபியை அடையணும்னு நினைச்சிருக்கோம். சோ இதுல இருந்து என்னோட கேள்வி என்னதுன்னா தன்னோட தப்ப உணர்ந்து முஃபாசா கிட்ட மன்னிப்பு கேட்ட ஸ்கார் வந்து நல்லதா இல்லனா தன்னோட தப்ப உணர்ந்துமே மன்னிக்காத முஃபாசா வந்து நல்லதான்னு மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.